ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு வந்து கிருஷ்ண ஜெயந்தி vlog தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ மார்னிங் எழுந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு எனக்கு வந்து அன்றைக்கி முக்கியமான ஒரு வீடியோ அப்லோட் பண்ண வேண்டியிருந்துச்சு. ஸோ அதெல்லாம் அப்லோட் பண்ணி ஷெடியூல்லாம் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா என் பையனும் வந்து கரெக்டாக எழுந்துட்டான். ஸோ அவன் கூட வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் நான் வந்து அடுத்த ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஏன்னா இன்றைக்கி வந்து நிறைய ஒர்க் வந்து இருக்குது. ஸோ டே ஃபுல்லாக இன்றைக்கி வந்து ஹெக்டிக்காக போக போகுது. ஸோ யூஸ்வலாகவே எங்கள் வீட்டில் கிருஷ்ண ஜெயந்தி கொஞ்சம் வந்து பெருசாகவே செலிப்ரேட் பண்ணுவோம். லைக் 21 வகையான பிரசாதம்லாம் வச்சு கிருஷ்ணருக்கு வந்து பயங்கரமாக வந்து சாமியெல்லாம் கும்பிடுவோம். இந்த டைம் வந்து இன்னுமே கொஞ்சம் ஸ்பெஷல். குட்டி கிருஷ்ணன் நம்ம வீட்டிலே இருக்கிறதுனால அவன் கூட வந்து அவனுக்கு நல்லா அலங்காரம்லாம் பண்ணி சூப்பராக பண்ணுன்றது தான் வந்து இன்றைக்கி பிளானாக இருக்குது. எனக்கு தெரியல அவன் எப்படி கோஆப்ரேட் பண்ண போகிறான் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து அவனோட துணியெல்லாம் கொஞ்சம் ஃபோல்ட் பண்ணி வைக்க வேண்டியதாக இருந்துச்சு. அதெல்லாம் ஃபோல்ட் பண்ணி அதை அந்த இடத்துல வந்து செட் பண்ணிட்டேன். இவனுக்கு வந்து நான் அந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்டோரேஜ் பாக்ஸ் மாதிரி வச்சுருக்கேன். ஸோ அது வந்து அக்கேஷனல் வேர் தனியாக, எவ்ரிடே வேர் தனியான்ற மாதிரி 2 பாக்ஸாக வந்து பிரித்து வச்சுருவேன். அண்ட் இதுதான் வந்து அவனுக்கு வாங்கியிருக்க செட். ஆக்சுவலி லாஸ்ட் மினிட் வரைக்குமே இது வருமா வராதான்ற டவுட்லேயே வந்து இருந்துச்சு. ஏன்னா கிருஷ்ண ஜெயந்தி அப்போ ரொம்ப டிமாண்ட் ஆகிடுச்சு. இந்த செட்டே வந்து டெலிவரி கிடைக்கவே இல்லை. முன்னாடி நாள் ஈவினிங் தான் வந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நான் போய்ட்டு குளிச்சுட்டு வந்துட்டேன். அவனுக்கு ஃபீட் பண்ணி தூங்க வச்சுட்டு நான் குளிச்சுட்டு வந்த கேப்பில் கரெக்டாக அவனும் முழிச்சிட்டான். ஸோ அவனை முழிக்க வச்சு அப்படியே வந்து கொஞ்சம் விளையாட்டுலாம் காமிச்சிட்டு ஃபீட் பண்ணிவிட்டு அகைன் வந்து அவனை குளிப்பாட்டுறதுக்கு வந்து எடுத்துகிட்டு போயிட்டேன். ஸோ குளிக்க வைக்கிறது வந்து நானே வந்து குளிக்க வச்சுட்ருக்கேன். லைக் 3rd மந்த் வரைக்குமே அம்மா தான் வந்து அவனை குளிக்க வச்சாங்க. 4th மந்த்லேருந்து நான் வந்து ப்ராக்டிஸ் எடுத்துட்டேன். எனக்கு சிசேரியனால என்னால் ஸ்டார்டிங்லேருந்து கீழே தரல உட்கார முடியலை. ஸோ அதனால் இந்த மாதிரி அவனை வந்து பாத் பெட்டில் போட்டு இந்த மாதிரி படுக்க வச்சுருவேன். ஆக்சுவலாக இது வந்து ஒரு பெரிய பாத் டப்போட சேர்த்தே வரும். எனக்கு ஃபஸ்ட் ப்ராக்டிஸ் எடுக்கிறதுக்காக நான் வெறும் இந்த பாத் பெட்டை மட்டும் தனியாக எடுத்து வச்சு தான் வந்து குளிக்க வச்சுட்ருப்பேன் அவனை. ஸோ குளித்து முடிச்சதுக்கப்புறமா அவனோட ஸ்கின் கேர் ரொட்டீன் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங் லோஷன் அபினோட தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதை எடுத்து நல்ல ஃபேஸ் அண்ட் பாடி ஃபுல்லாக நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணியாச்சு. ஸோ யூஸ்வலாக நாங்கள் வந்து லங்கோட் இல்லாட்டி நார்மல் வந்து அவனுடைய இன்னர் நிக்கர் ஏதாவது ஒன்று போட்டு விட்டுருவோம். இன்றைக்கி வந்து நிறைய ஒர்க் இருக்கிறதுனால அடிக்கடி வந்து முழிச்சு டிஸ்டர்ப் பண்ணுவோம் அப்படின்னால மார்னிங்கே வந்து டைப்பர் போட்டு விட்டாச்சு. போட்டு விட்டு அவனுக்கு ஃபீடும் பண்ணி குட்டியாக நேப் எடுக்கிறதுக்கு வந்து விட்டாச்சு அவனை. ஸோ மெயின்வேல் நான் வந்து அடுத்தடுத்த வேலையெல்லாம் வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். யூஸ்வலாக வந்து ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கெலாம் வந்து போயிட்டு ஹெல்ப் பண்ணுவேன். பட் இந்த டைம் வந்து எனக்கு இவனோடவே நேரம் சரியாக போச்சு. எங்கள் அம்மாவுமே வந்து நீ வந்து மெயினாக நீ அவனை பார்த்துக்க, தன்விக்கு வந்து நீ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்த்துக்க, அவனை ரெடி பண்ணுறதுலேருந்து மற்ற விஷயங்கள் எல்லாமே நீ உன் வேலை, நீ ரெடியாகி அவனை ரெடி பண்ணுறது தான் உன் வேலை, மற்ற வேலையை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த கோலம் மட்டும் போடலாம். ஏன்னா அவன் தூங்கிட்டு தான் இருக்கான்னால இந்த கோலம் மட்டும் போடுறதுக்காக ஃபஸ்ட்டு இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அரிசி மாவு கோலம் வந்து போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ எப்படி பிளான் பண்ணேன் அப்படின்னா நடுவில் வந்து ஒரு ரவுண்ட் போட்டு ப்ளெயினாக வச்சுட்டு சுற்றிலும் வந்து ரங்கோலி போடுறது தான் வந்து பிளான். ஏன்னா நடுவில் வந்து அவனுடைய பாதம் வைக்கலாம் அப்படின்னு. ஃபுல் வீட்டுக்கும் வைக்கிற அளவுக்குலாம் அவன் வந்து பொறுமையாக இருக்க மாட்டான்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால் வந்து ஒரு கால் தடம் பதிக்கணும் அப்படின்றதுக்காக ஜஸ்ட் இந்த ஒரு ஸ்பெஷலாக ஒரு கோலம் மட்டும் ரெடி பண்ணிவிட்டு அதில் சென்டரில் அவனுடைய காலை மட்டும் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பிளானாக இருந்துச்சு. ஸோ அந்த கோலம் தான் போட்டுட்டு இருந்தேன். வெயிலே இல்லாமல் இருந்துச்சு. கரெக்டாக நான் கோலம் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறப்ப நல்லா வெயிலாகிருச்சு. ஸோ அந்த கோலம் எல்லாம் போட்டு முடிச்சு படிக்கட்டுலேருந்து எல்லா பக்கமும் நான் வந்து அந்த மாக்கோலம் வந்து போட்டாச்சு. இது யூஸ்வலாக வந்து பண்ணுறது தான். பட் என்ன லேட்டாக பண்ணுவோம், பிரசாதம்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக பண்ணுவோம். பட் இன்றைக்கி வந்து எனக்கு உள்ள டைமில் தான் நான் பண்ண முடியும்னால சீக்கிரமாக கோலம் போட்டேன். மீன்வேல் அவங்க எல்லா பிரசாதமும் வந்து ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ பிரசாதம் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாம் செஞ்சு முடிக்கிற டைமில் வந்து கிருஷ்ணர் நாங்கள் வந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அவருக்கு வந்து அபிஷேகம் பண்ணி அதுக்கப்புறமா வந்து அவரை யூஸ்வலாக நம்ம டெக்கரேட் பண்ணுற மாதிரி வந்து பண்ணியாச்சு. கோல்டன் கலரில் பின்னாடி ஒரு கார்ட் மாதிரி வச்சு வெத்தலையெல்லாம் வச்சு சூப்பராக வந்து அவர் ரெடி பண்ணிட்டோம். நான் எப்பயுமே வந்து இன்னுமே கொஞ்சம் அதிகமாக தான் பண்ணுவேன். எனக்கு என்னமோ இந்த வருஷம் கொஞ்சம் கம்மியாக பண்ண மாதிரி இருந்துச்சு. ஏன்னா மோஸ்ட்லி நான் வந்து அந்த கிருஷ்ணர் ரெடி பண்ணுறது இந்த விஷயத்துலேயே நான் வந்து பண்ணிகிட்டு இருப்பேன். இந்த வாட்டி வந்து ஃபுல்லாகவே என்னோட தன்வி கூடவே வந்து எங்கேஜ்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால காவியா தான் பாவம் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தா. அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த பூஜை ஐட்டம் ரெடி பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே அவள் தான் வந்து பார்த்துட்டு இருந்தா. அதுக்கப்புறமா தண்ணி கூட ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் போட்டு பூவெல்லாம் போட்டு நல்லா அழகாக வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துட்டோம். ஸோ இதுதான் நான் போட்டு முடித்த கம்ப்ளீட் கோலம். வெளியில் அம்மா வந்து கோலம் போட்டுட்டாங்க. இது வந்து கிருஷ்ணர் தொட்டில் கோலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கோலமும் போட்டு முடிச்சாச்சு. ஸோ இதுக்கு இடையில வந்து அடிக்கடி முழிச்சான், எல்லாமே வந்து பண்ணான். அதுக்கப்புறமே தான் நான் வந்து ரெடி ஆகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறமா அவன் ஈவினிங் தூங்கவே இல்லை. என்னோடய பெரிய தப்பு என்னென்னா அவன் ஆஃப்டர்நூன் வந்து தூங்குறப்பே வந்து நான் வந்து அந்த பொட்டு எல்லாமே வச்சு விட்டுருந்துருக்கணும் அவனுக்கு. ஸோ அதுதான் நான் வந்து பண்ண பெரிய தப்பு. எப்படியும் வந்து ஒரு 5 o'clock கிட்ட நேப் எடுப்பான். ஸோ அந்த டைமில் அவனுக்கு இந்த பொட்டெல்லாம் போட்டுக்கலாம் நினச்சேன். பட் அவன் அன்னைக்குன்னு பார்த்து தூங்கவே இல்லை. லைக் மார்னிங் குளிச்சுட்டு அந்த தூங்குனது தான். அதுக்கப்புறம் வந்து தூங்கவே இல்லை. ஃபுல்லாக பயங்கர சேட்டு பண்ணிட்டு தான் இருந்தான். ஸோ அதனால் அந்த பொட்டு இதெல்லாம் நினச்ச மாதிரி போடவே இல்லை. அதுக்கப்புறமா நான் வந்து ரெடியாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ கொஞ்சம் அப்பாவை அவனை பார்த்துக்க சொல்லிவிட்டு
நான் வந்து ரெடியாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ யூசுவலாக நான் பண்ணுற மாதிரி தான். ஃபஸ்ட்டு வந்து மாய்ஸ்சரைசிங் லோஷன் வந்து போட்டாச்சு. அதுக்கப்புறமா லிப் பாம் வந்து போட்டேன். அதுக்கப்புறமா கன்சீலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 கன்சீலர் நான் எப்போயுமே யூஸ் பண்ணுவேன். ஒன்று டார்க் கன்சீலர், இன்னொன்று என்னோடய எக்ஸாக்ட் ஷேடில் இருக்க மாதிரியான கன்சீலர். நான் எல்லா ப்ராடக்ட்டுக்குமான லிங்க் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ எவ்வளோ குயிக்காக ரெடியாக முடியுமோ அவ்வளோ குயிக்காக நான் வந்து ரெடி ஆகிட்டு இருந்தேன். ஏன்னா எப்படியுமே டைம் பத்தாது அப்படின்றது தெரியும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நோ ஃபவுண்டேஷன் லுக் தான். லைக் மொத்தமாகவே என்னோடய பேஸ் மேக்கப்பு இவ்வளோ தான். இதுக்கு மேலே வந்து பவுடர் வச்சு நான் வந்து செட் பண்ணிப்பேன். ஸோ பவுடருமே நான் வந்து என்டையர் ஃபேஸ்க்குலாம் நான் வந்து செட் பண்ணவே இல்லை. ஜஸ்ட்டு கன்சீலர் இப்போ நான் எங்கே போட்டிருக்கேனோ அந்த இடத்துல மட்டும்தான் நான் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு அவன் கூட சேர்ந்து ஃபோட்டோஸ் எடுக்கணும் அப்படின்னு வந்து எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ அதனால தான் வந்து அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து ரெடி ஆகிட்டு இருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் இயர் நான் வந்து கண்டிப்பாக வளர்ந்து ஓடுற ஸ்டேஜுக்கு ஆயிடுவேன். அந்த டைமில் இவ்வளோலாம் வந்து ரெடி பண்ணி நானும் ரெடியாகி இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக டைமே இருக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால தான் வந்து இந்த வருஷமே வந்து இதை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு ரொம்பவே நான் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தேன். ஸோ அவனே வந்து பக்காவாக ரெடி பண்ணணும், நானும் சூப்பராக ரெடியாகி ஃபோட்டோ ஷூட் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து இன்றைக்கி பிளானாக இருந்துச்சு. இந்த ப்ரஷ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இது ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணது. மார்ஸ்லேருந்து 4-in-1 ப்ரஷ். இதில் பார்க்க 2 ஹெட் இருக்கா, ஒன்று ஃபவுண்டேஷன் அண்ட் பவுடர் ப்ரஷ் இருக்கா. இது உள்ளவே வந்து குட்டியாக 2 ஐஷேடோ ப்ரஷ் இருக்குது. ஒன்று பிளெண்டிங் ப்ரஷ் இருக்குது, இன்னொன்று பேக்கிங் ப்ரஷ்ஷும் இருக்குது. ஸோ இது ரொம்ப ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது அண்ட் ரொம்ப ஹேண்டியாகவும் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். அதுக்கப்புறமா ப்ளஷ் வந்து நல்லாவே ஹெவி ஹேண்டடாக போயிட்டேன். ஏன்னா இதுக்கப்புறமா டச்சப் பண்ணுறதுக்குலாம் கண்டிப்பாக டைமே இருக்காது. ஒன்ஸ் இப்போ நான் போடுற மேக்கப் தான் வந்து அவன் எப்போ ஃபோட்டோஷூட் எடுக்க கோஆப்ரேட் பண்ணுறானோ அது வரைக்குமே வந்து இந்த லுக் தான் வந்து இருக்குன்றதுனால எல்லாமே நான் வந்து கொஞ்சம் ஹெவி ஹேண்டடாக போயிட்டேன். ஸோ அந்த டைமில் வந்து கண்டிப்பாக செட்டில் ஆயிருன்றது தெரியும். ஸோ ஐப்ரோஸ் வந்து நான் ஆஃப் கேமராலே வந்து ஃபில் பண்ணிட்டேன். நான் ஐப்ரோஸ்க்கும் வந்து தனியாகவே வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ லிப்ஸ்டிக் வந்து இன்றைக்கி வந்து நல்ல ஒரு போல்டு ரெட் கலரில் போட போகிறேன். பிகாஸ் என்னோடய சாரீ இட்ஸ் கோயிங் டு பி ஏ பிரைட் ரெட் கலர். ஸோ அதனால் வந்து லிப்ஸ்டிக் வந்து ரெட்டில் தான் போட போகிறேன். இந்த லிப்ஸ்டிக் வந்து மார்ஸ்லேருந்து ஒரு காம்போ மாதிரி வரும், ஒரு 3 லிப்ஸ்டிக். அதில் உள்ள ஒரு லிப்ஸ்டிக் தான். நான் ப்ராடக்ட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதில் இருக்க ரெட் லிப்ஸ்டிக் வந்து தனியாக போட்டால் ஒரு மாதிரி இருந்துச்சு. அதனால் டார்க் ப்ரௌன் ஒரு லிப் லைனர் எடுத்து போட்டு அப்படியே என்னோடய லிப்ஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டேன். இப்போ கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ லிப்ஸ்டிக்கும் போட்டு கம்ப்ளீட்டாக ரெடியானதுக்கு அப்புறமா இதுக்கு மேலே நான் வந்து அந்த பொட்டு வைப்பாங்க இல்லையா, ஸோ இந்த கிருஷ்ணர் அந்த ராதா விஷயத்துக்குலாம் வந்து வைப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரியான பொட்டு வந்து நானும் வச்சேன். பிகாஸ் வந்து அந்த ஃபோட்டோஷூட்டில் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த யசோதா அந்த மாதிரியான ஒரு கான்செப்டில் தான் வந்து கிருஷ்ணர் யசோதா கான்செப்டில் தான் நான் வந்து இதை ட்ரை பண்ணதே. பட் நல்லா தான் வந்துச்சு அவுட்கமே. எனக்கே வந்து கொஞ்சம் நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி தான் வந்து ஃபீல் ஆச்சு. ஆனால் அந்த பொட்டையுமே வந்து கடகடன்னு வச்சுட்டேன். ஏன்னா அவன் மீன்வேல் அவன் வந்து பயங்கரமாக அழுதுட்டு இருந்தான். எனக்கு சவுண்ட் கேட்குது. அவங்கெல்லாம் சமாளிச்சுட்டு இருந்தாங்க. என்னோடய அப்பா அம்மா எல்லாருமே வந்து சமாளிச்சுட்டு இருந்தாங்க. அவனுக்கு ட்ரெஸ் பண்ணணும், மெயினாக அவனுக்கு பொட்டு வைக்கணுன்றது தான் என்னோடய மைண்டில் ரிப்பீட்டடாக ஓடிட்டே வந்து இருந்துச்சு. ஸோ நம்ம கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிட்டா ஸ்ட்ரெஸ் இல்லாமல் அவனையும் ஜாலியாக ரெடி பண்ணிடலாம் அப்படின்றது தான் வந்து பிளான். ஸோ அதனால் வந்து நான் வந்து கடகடன்னு ஃபுல்லாகவே வந்து ரெடி ஆகிட்டேன். ஆல்சோ ஹேர் பார்த்திங்க அப்படின்னா சென்டர் பார்ட்டிஷன் வந்து எடுக்க போகிறேன். யூஸ்வலாக நான் சென்டர் பார்ட்டிஷன் வந்து எடுக்கவே மாட்டேன். ஸோ அதுக்காக அந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் செப்பரேட் பண்ணிவிட்டு பின்னாடி வந்து குட்டியாக பன் போட்டு வச்சுட்டேன். ஃப்ரண்ட்டில் இருக்க ஹேர் வந்து டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்றதுக்காக. ஸோ ஃப்ரண்ட்டில் கொஞ்சமாக அந்த மாதிரி க்ரிம் பண்ணிக்கிறேன். பிகாஸ் எனக்கு வந்து ரொம்ப ஃபைன் ஹேர், கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், சில்கியாகவும் இருக்கும். சென்டர் பார்ட்டிஷன் எடுத்து பஃப் வச்சோன்னா நல்லா ஃப்ளாட் ஆகிடும் கொஞ்சம் நேரத்தில். அதனால் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக தான் க்ரிம் பண்ணேன். ப்ராப்பராலாம் பண்ணுறதுக்கு எனக்கு சுத்தமாக டைமே இல்லை. இன்ஃபேக்ட் நான் இவ்வளோ ரெடியானதே வந்து பெரிய விஷயன்ற மாதிரி தான் வந்து இருந்துச்சு. ஆல்சோ வீட்டில் எங்கள் தாத்தா ஆச்சியும் வந்து இருந்தாங்க. ஸோ தண்ணிக்கு பார்த்துக்கிறது வந்து ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. அப்பா, தாத்தா, ஆச்சி, அம்மா, காவியா எல்லாருமே வந்து பார்த்துக்கிட்டாங்க. ஸோ காவியாவும் நானும் தான் வந்து இந்த டைமில் வந்து ரெடி ஆகிட்டு இருந்தோம். ஸோ காவியாக்குமே வந்து பயங்கர ஆசை தண்ணி கூட வந்து ஃபோட்டோஷூட் பண்ணிக்கணும் அப்படின்னு. ஸோ அவளுமே வந்து என்னை மாதிரி பொட்டெல்லாம் வச்சு ரெடியாகி கோபியர் மாதிரி வந்து ரெடியாக இருந்தா. அவளும் ஒரு லெஹங்கா போடணும் அப்படின்னு பிளானில் வந்து இருந்தா. ஸோ அவளும் அவங்க ரெடி ஆகிட்டு இருந்தா. ஸோ பஃப் வந்து இந்த க்ரிம் பண்ணதுக்கப்புறமா ரொம்ப ஈஸி தான். லைக் நம்ம ஜஸ்ட்டு புல் பண்ணாலே போதும், ரொம்ப எஃபோர்ட்லாம் போடணுன்ற அவசியமே இல்லை. அது நல்லா சூப்பராக வந்து ரெடி ஆயிரும். அது கீழே ஆஸ் யூஷுவல் வந்து எப்பயும் பிரைட் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு இந்த ஒரு மெஸ்ஸி ஹேர் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. லைக் நீங்கள் உங்களுக்கு மெஸ்ஸி ஹேர் ஸ்டைல் எப்போல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ சிம்பிளாக இந்த மாதிரி ஒரு ப்ரைடை போட்டுட்டு அது கீழே இப்படி சுற்றி விட்டுருங்க. என்ன மேலே நம்ம வைக்கிற அந்த மெஸ்ஸி ப்ரைடை மட்டும் நல்லா ஹேப்பின்னு வச்சு செக்யூர் பண்ணிவிட்டு கீழே ஆஸ் யூஷுவல் இந்த மாதிரி சுற்றி விட்டுட்டு அண்டு நார்மலாக நம்ம எப்படி ப்ரைடை வந்து கீழே பேண்டு போடுவோமோ அதே மாதிரி போட்டாலே போதும், பயங்கர லுக் ஆயிரும். இதை வந்து நான் என்னுடைய 5th மந்த் பேபி ஷவருக்கு வந்து பண்ணியிருப்பேன்.
ரொம்ப நீட்டாக இருக்கும். ரொம்ப எஃபோர்ட்லெஸ் செல்ஃபாகவே நம்ம வந்து பண்ணிக்க முடியும். பட் பார்க்குறதுக்கு லுக் வந்து பயங்கர ப்ரொஃபஷ்னலாகவும் இருக்கும். ரியல் ஹேரில் பண்ண மாதிரியும் வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து என்னுடைய ஃபைனல் லுக். நான் வந்து சாரி தான் வந்து போட போகிறேன். ஸோ அதை கட்டுறதுக்கு முன்னாடி தன்விக்கு வந்து அவுட்ஃபிட்டும் வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. அவன் தூங்கவே இல்லையே நான் சொன்ன மாதிரி. ஸோ பொட்டு எல்லாமே அவன் முழிச்சிருக்கப்பே எப்பயோ ஆடி ஆடி எப்படியோ வந்து வச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணியிருக்கோம்ல அந்த கோலத்தில் அவனோட கால் தடத்தை வந்து வச்சோம். அதில் வந்து பர்ஃபெக்டாக வந்துச்சு. லைக் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ இங்கே ஒரு கால் தடை, அதுக்கப்புறமா வந்து பூஜை ரூமில் ஒரு கால் தடை மட்டும் பதிக்கணும் அப்படின்ட்டு தான் வந்து பிளானு. சாஷா வந்து தம்பிக்கு இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணோன்னே தம்பிக்கு என்னாச்சு ஏன் இப்படி இருக்கான்ற மாதிரி வந்து பார்த்துட்டு எட்டி எட்டி பார்த்துட்டு வந்து போயிட்டே வந்து இருந்தா. ஸோ பூஜை ரூமில் வச்ச கால் தடை வந்து வரவே இல்லை, சுத்த ஃப்ளாப். பட் ஸ்டில் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அதுக்கப்புறமா அவன் காலெல்லாம் வாஷ் பண்ணி விட்டாச்சு. காலில் எதுவும் மாவெல்லாம் ஒட்டி இருக்கணுன்னே அவன் வந்து பயங்கர கிராங்கி ஆகிட்டான், அழுக ஆரம்பிச்சிட்டான். ஸோ காலெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டதுக்கப்புறமா சமத்தா அந்த மாதிரி உட்காந்துக்கிட்டான் கிருஷ்ணர் மாதிரியே. அதுக்கப்புறமா வந்து பூஜையும் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பூஜையும் எல்லாம் நல்லபடியாக முடிச்சாச்சு. ஸோ இதுதான் வந்து அம்மா பண்ண பிரசாதம் இது எல்லாமே. அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப நிறைவாக சாமி எல்லாமே கும்பிட்டாச்சு. அதுக்கப்புறமேட்டு வீட்டுக்கு கெஸ்ட் எல்லாருமே வந்து வந்திருந்தாங்க. இவங்க வந்து நெய்பர் ஆண்டி. நான் நிறைய வீடியோஸே சொல்லியிருப்பேன் கேக் இதெல்லாமே அவங்க செய்வாங்கன்னு. ஸோ இதுதான் அவங்களுடைய 2 பொண்ணுங்க, அச்சு அண்ட் அவள் வந்து அபி. ஸோ இவங்க தான் வந்து கேக் எல்லாமே சூப்பராக பண்ணுவாங்க. கேக், ப்ரௌனி, மற்ற ஐட்டம் எல்லாமே. ஸோ வீட்டுக்கு ஒரு குட்டி கெஸ்ட்டுமே வந்திருந்தாங்க. தன்விக்கோட ஒரு 3 months எல்டராக இருக்க ஒரு குட்டி பாப்பா வந்து வந்திருந்தா. ஸோ இவங்களும் வந்து நெய்பர் ஆண்டி தான், அவங்களுமே வந்து வந்திருந்தாங்க. ஸோ அந்த குட்டி பாப்பாவை நான் அன்னைக்கு தான் வந்து நேரில் பார்த்தேன். ஸோ எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சதுக்கப்புறம் தான் திருப்தியாக நான் தனியாக நின்று சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமா பூ போட்டு கிருஷ்ணர் வாய்க்கு வெண்ணையும் வச்சுட்டு ஸ்வீட் அதுக்கப்புறம் தான் எடுத்து சாப்பிட்றதுக்கே நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ கிருஷ்ணர் வந்து ஃபுல் ஆக்டிவ் தான், பயங்கர கிராங்கியாக இருந்தார், பயங்கர ஆக்டிவாக இருந்தார். லைக் நான் எப்படியெல்லாம் அவன் இருக்கணும்னு நினச்சேன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருந்தார். பட் எப்படியோ ஸ்டில் மேனேஜ் பண்ணி கோஆப்ரேட் பண்ண வச்சு அந்த மாதிரி ஒரு 2-3 ஃபோட்டோஸ் எடுத்தோம். 2-3மே வந்து பிக்சர் பர்ஃபெக்ட்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்துருந்துச்சு. நல்லா சிரிச்சு சூப்பராக இருந்தார். ஸோ இந்த கிருஷ்ண ஜெயந்தி நான் நினச்சதை விட ரொம்பவே சூப்பராக வந்து போச்சு. கொஞ்சம் மெஸ்ஸி தான், பட் ஸ்டில் வந்து ஒரு ஹோல்சம் ஃபன் ஃபில்டு டேவாக வந்து இருந்துச்சு. ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக வந்துச்சு. அண்ட் இன்றைக்கி வீடியோக்கு அவ்வளோதான். உங்கள் எல்லாரும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். டில் தென் பை, டேக் கேர்.